இந்த விசில் விமன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா சென்னையிலே வந்து அதிகப்படியா வந்து நம்ம ஷாப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இருக்கோம். நம்ம டி நகர்ல தான் இருக்கோம். சோ இங்க என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு பொருட்கள் இருக்கு, எவ்வளவு டிஃப்ரெண்டான பொருட்கள்லாம் இப்போ வந்து இருக்கு. அண்ட் இப்ப இருக்க வெயில் காலத்துக்கு என்ன நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போலாம். இப்ப இருக்க காலத்துல பயங்கர வெயில் அடிக்குது. சோ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். சோ இது நம்ம ஆன் பண்ணா வந்து செம்மையா காத்தடிக்குது. இது வந்து 3 ஸ்பீடு வச்சிருக்காங்க இதுலயே. சோ நம்ம இப்படி இப்ப மேக்கப் எல்லாம் போட்டு கலையக்கூடாது அப்படின்னா நம்ம இப்படி பண்ணாவே போதும். அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்க பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்தடிக்கிறதுக்கு சைக்கிள் தவிர அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் இதுலயே வந்து நிறைய டிசைன் வச்சிருக்காங்க. இது வந்து லைக் டேபிள் ஃபேன் மாதிரி இருக்கு. இதுல லைட் கூட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்ம கேமராமேனுக்கும் வந்து நம்ம ஃபேன் அடிப்போம். சோ இத பார்த்தமே வந்து கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன ஞாபகம்னா, இது வந்து மெட்டல்ல வந்து வச்சிருப்பாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போதுலாம் இது மெட்டல்ல வச்சிருப்பாங்க. அண்ட் இதுல வந்து கிருஷ்ணா ஆயில் வந்து ஊத்திட்டு லைட்டா அப்படியே வந்து சூப்பரா இருக்கு இது பார்க்கவே. அண்ட் இப்போ வந்து இது வந்து சோலார்ல வந்து இருக்கு. சோ ரொம்பவே ஈஸியா இங்க பாருங்க, கலர் கலரா லைட் எரியுது. சோ ஒவ்வொரு திருவிழுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் வருது. சூப்பரா, இதுவும் சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போறதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ வந்து இது ரொம்பவே வந்து ஃபேமஸ். நம்ம பேசுறதெல்லாம் பேசும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இது பேசுமான்னு தெரியல. நந்தா ஒரு லூசு. இது வந்து சூப்பரா பேசுதுங்க. இப்ப நம்ம விசில் விமன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சூப்பர் சூப்பர். ஓகே, அழகா இருக்கு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஷாப் போயிடலாம் வாங்க. சோ நம்ம அந்த கடைக்கு வந்துட்டோம். இங்க வந்து விதவிதமா கண்ணாடி வச்சிருக்காங்க. சோ நம்ம ஃபேஸுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு 4-5 கண்ணாடியை போட்டு நான் எடுத்து காட்டுறேன். எது செட் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வேற டிஸ்டர்ப் பண்ணுது. எப்படி இருக்கு? ஜித்து ஜில்லாடி வித்தா கண்ணாடி அந்த மாதிரி இருக்கா? சரி, நெக்ஸ்ட் கண்ணாடி நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி கண்ணாடி எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்கப்பா. அப்பதான்ப்பா தெரியும் நான் எவ்வளவு ஒரு அழகி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான கண்ணாடி வந்து ரவுண்ட் ஷேப் கண்ணாடி. எல்லாருமே சொல்லியிருக்காங்க உனக்கு ரவுண்ட் ஷேப் கண்ணாடி வந்து ரொம்பவே அழகா இருக்கு, சோ அதை ட்ரை பண்ணு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் கண்ணாடியை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். என்ன கலர் ட்ரை பண்ணுவோம்? சோ பொதுவாவே யாரும் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம டிஃப்ரெண்டா இருக்கறதுனால டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் கண்ணாடி எடுத்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, இது வந்து நயன்தாரா வேற மஞ்சள் கலர் கண்ணாடி ஒரு படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை இன்ஸ்பயரா வச்சு நான் இந்த கண்ணாடியை போடுறேன். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். உலகமே மஞ்சள் கலரா தெரியுதுங்க. என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஐ திங்க் இந்த கண்ணாடி வந்து எனக்கு அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்ணாடி வேற இல்ல பாக்குறதுக்கு. நம்ம இந்த கண்ணாடியில காட்டுறோம், நல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பிளாக் கலர் கண்ணாடி. இது பேசிக்கா வந்து எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பேசிக் கலர் தான். ஆனா இது வந்து ப்ளூ கலர், பிளாக் கலர்ல ப்ளூ கலர். கண்ணு தெரியாம போச்சு. இது எப்படி இருக்கு? நம்ம இப்படியும் வந்து கண்ணு தெரியல அப்படின்னா நம்ம இப்படியும் வந்து இப்படி பாத்துக்கலாம். கண்ணு தெரிஞ்சுன்னா நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போதும்னு நினைக்கிறேன் கண்ணாடி, நல்லா முடியலாம். சோ நம்ம கண்ணாடியை பார்த்தோம். அது பக்கத்திலேயே வந்து இந்த டாய் ஷாப் இருந்துச்சு. இதை பார்த்துமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த இது என்னன்னு எடுத்து காட்டுறேன். சோ நான் சின்ன வயசா இருக்கும் போது இந்த செட்டுக்காண்டு எங்க அப்பாட்ட அடம் புடிச்சு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வாங்கின பின்னாடி நான் போட்டு பார்த்தோமே எங்க அப்பா வந்து சொன்னாரு ஒரு விஷயம்.
நீ வந்து டாக்டர் ஆயிடுவமா அப்படின்னு சொன்னாரு. கடைசியில நான் எங்க இருக்கேன் பாருங்க. கடைசியில இந்த செட்டாவே போயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது, சின்ன வயசுல வந்து நம்ம இதெல்லாம் வச்சு விளையாண்டு இருக்கோம். அழகா இருக்குல்ல. இதை பார்த்தமே வந்து உங்களுக்கு 90s கிட்ஸ்க்குலாம் வந்து ஞாபகம் வரும் இந்த விஷயம்லாம். ஓ நம்ம யூஸ் பண்ணி ஜாலியா விளையாண்டுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அருமையா இருக்குல்ல. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இடம் தான். இங்க வந்து கிளிப்ஸா இருக்கட்டும், இந்த கிளட்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சூப்பராவா இருக்கு. பார்க்கவே அட்ராக்டிவா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அட்ராக்டிவா இருக்கா. இப்ப வந்து அதிகமா பேண்டுக்கு பதிலா இது மாதிரிதான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மாடரேட்டா இருக்கா, அதனால வந்து யூஸ் பண்றாங்க. நானுமே வந்து அதை யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நம்ம வந்து பேண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்படி கையில வந்து ஃபேஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ போகும்போது ஒரு 10 தூக்கி போட்டு போனா இங்க பாத்தீங்களா ரெட்டுக்கு. சோ இது ஃபேஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில பெண்கள்லாம் வந்து இதுக்கு வந்து ரொம்ப அடிக்டா இருப்பாங்க. இப்படி ஏதாச்சும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே அந்த மாதிரி. சோ இது வந்து பேண்டாவும் யூஸ் பண்ணலாம். நாம பேண்டா யூஸ் பண்ணக்கூடாது. சோ இதுவே வந்து பழப்பழப்பழன்னு இருக்கா, இதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து ரொம்பவே மாடரேட்டான ஒரு விஷயம்னா இதுதான், இந்த பேண்டு தான். நம்ம ஈஸியா வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து இந்த மாதிரி பேண்டு வந்து போட்டுட்டு போலாம். இப்ப இந்த ட்ரெஸ்க்குமே வந்து இந்த மாதிரி பேண்டு போட்டுட்டு போனா ரொம்பவே வந்து கிளாசி லுக்ல இருக்கும். நம்ம முன்னாடி இருந்து நம்ம பிறந்தப்பெல்லாம் வந்து அம்மா அதிகமா வந்து பேண்டுக்கு பதிலா இந்த மாதிரி அழகான கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்பயுமே வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ற அந்த மவுசு குறையாம தான் இருக்கு. ஸோ நிறைய கிளிப்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி டிசைனர் கிளிப்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸுக்கு வந்து இன்னும் மவுஸ் குறையாம இருக்கு. நம்ம மேட்சிங்கா வந்து பெண்கள்லாம் வந்து இப்போ ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போறாங்க, சுடி போடுறாங்க, இல்ல ஒரு நார்மலா ஒரு டாப் போட்டு இது பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கவே லுக்கா இருக்குல்ல. லைக் ஒரே ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போனா செம்மையா இருக்கும். அண்ட் பாருங்க இந்த பிளாக் கலர், இந்த பிளாக் கலர் வந்து எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. பிளாக் வித் கோல்டன் மெட்டல்ல வந்து பண்ணிருக்காங்க. வேற லெவல். நெக்ஸ்ட் வந்து அம்மாவுக்கா இருக்கட்டும் சரி, இப்போ வந்து நார்மலா வந்து பொண்ணுங்க அதிகமா வந்து பிந்தி வைக்கிறது கிடையாது. ஆனா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அவ்வளவு சூப்பர் கலெக்ஷன்ஸா வச்சிருக்காங்க பிந்தில. கலர் ட்ரெஸ் போடும் போது உங்களுக்கு பெரிய பொட்டு பிடிக்கலன்னா சின்ன பொட்டு பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி அழகழகா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அம்மாக்கள் வந்து பொதுவாவே இந்த மாதிரி பிந்திகள், இந்த மாதிரி பிந்திகள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்தா வந்து எல்லாமே எடுத்துட்டு போகலாம் கம்மியான ரேட்டுக்கு. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் நெயில் பாலிஷ் கூட இங்க இருக்கு. யாருக்கு நெயில் பாலிஷ் வேணுமோ, பிந்தி வேணுமோ, கிளிப்ஸ் வேணுமோ வந்தீங்கன்னா இங்க சூப்பரா அள்ளிட்டு போலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த சைடு இப்படி திருமணமே வந்து இது இருந்துச்சு. இந்த பிரின்சஸ்க்கு எல்லாம் வந்து வைப்பாங்களே அந்த மாதிரி கியூட்டா இருக்குல்ல. நம்ம போட்டோ ஷூட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து இது மாதிரி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா ஒரு ஷூட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேத்துக்கு வந்து அழகா இருக்கும், சில பேத்துக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அது ரொம்பவே அழகா இருக்கு கேட்டகரியில தான் நான் வருவேன்னு நினைக்கிறேன். கேமராமேன் வேற ஊத்து பாக்குறாரு. சோ நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் இப்படி போட்டு இப்படி பண்ணா நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். அண்ட் இப்போ இருக்க ஒரு இதுல வந்து இது இப்ப நம்ம நார்மலா வீட்டுல வந்து ஃபேஷியல் பண்றோம், இல்ல வந்து நம்ம குளிக்க போறோம் அப்படின்னா வந்து கொண்டை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்குவாங்க. இது எப்படி போறோம்னு தெரியல. இப்படி போடணும். நம்மளுக்கு போட தெரியல, ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி போட்டுட்டு நம்ம வெளியில வந்து ஒரு கியூட்டான ஷார்ட்ஸோ ஒரு டிஷர்ட்டோ அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டா வந்து கியூட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற பக்கத்துக்கு போவோம். எப்பயுமே வந்து ஒரு கிரேஸே குறையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா வந்து எப்ப போனாலுமே வந்து பெண்கள் வந்து அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒன்னு ட்ரெஸ், இன்னொன்னு ஆர்னமெண்ட்ஸ், இன்னொன்னு ஹேண்ட்பேக். சோ அவங்க என்னென்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த ஏத்த மாதிரி வந்து ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் வந்து நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கும் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டைலிஷா போட்டு போறதுக்கு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மம்மிஸ் வந்து யூஸ் பண்ற ஹேண்ட்பேக்.
சோ இது வந்து நிறைய வச்சுக்கலாம்ல, நிறைய டம்ப் பண்ணி வச்சாலும் வந்துமே நம்ம தூக்கிட்டு ஈஸியா போயிடலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு அண்ட் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து இது ஜஸ்ட் நம்ம அம்மாக்கள் யூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஸோ நம்ம என்ன வெயிட் வச்சாலுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஈஸியாவே தூக்கிட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்குல்ல, இந்த கலரே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இந்த கலர் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு கலர் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக், ஒரு டைம்ல வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து டபுள் ஷேட் கலர் வந்து காட்டும். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சருமே வந்து ஒரு கியூட்னஸ் வந்து கொண்டு வருது. இது நம்ம வந்து கேஷுவலா எங்க போனாலுமே, ஒரு சுடி போட்டாலும் சரி, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சரி, இல்ல ஜீன் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு போனாலும் சரி, இந்த மாதிரி வந்து நம்ம கேஷுவல் லுக் தர ஒரு ஹேண்ட்பேக் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க கேர்ள்ஸ். அண்ட் இப்போ வரைக்குமே வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து ஒரு மவுஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்க்கவே ஒரு லுக்கா இருக்குல்ல, அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இது இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து இப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப கிளாசி அண்ட் ஃபீல் குட் ஒரு ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பார்க்கவே வந்து நம்மளே அட்ராக்ட் பண்ணும். ஓ சூப்பரா இருக்கே, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் தருது அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய ஹேண்ட்பேக்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து பேக் பேக். ஸோ நம்ம நார்மலா வந்து ஆஃபீஸ் போறதா இருக்கட்டும், காலேஜ் போறதா இருக்கட்டும், இல்ல சும்மா வெளியில அவுட்டிங் போறதா இருக்கட்டும், கேர்ள்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்குள்ள வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம், அதனால இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஹேண்ட்பேக் எவ்வளவு மவுஸ் இருந்துச்சோ அதே மாதிரி பேக் பேக்குக்கும் நிறையவே மவுஸ் இருக்கு. இப்போ வரைக்குமே என்னென்ன ட்ரெஸ் போறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் பிளாக் வந்து எப்பயுமே ஒரு கிளாசிக் லுக் தான் தருவா. அண்ட் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நியூட் கலர்னே சொல்லலாம். அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வெளியில வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு போறதுக்கு பதிலா இங்க வந்து நம்ம வந்து காசு கம்மியாகும் அண்ட் நம்மளுக்கு ஏத்த மாதிரியும் வந்து பேக்ஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல். அண்ட் நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமா இந்த மாதிரி கிளாத்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி அந்த சைட்ல இருந்து தான் வந்து நம்ம ஊருக்கு வந்து இம்போர்ட் ஆகுது. எல்லாமே வந்து நார்த் இந்தியன் மாடல்ஸ் தான். ஸோ நம்ம அந்த சைடு குஜராத் சைடு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து அதிகப்படியா நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ வந்து இங்கேயே வந்து அவைலபிளா கிடைக்குது. சோ நம்ம இதை கையில வச்சிருக்கமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள்ஸ் இருக்க ஒரு ஷாப் தான். அண்ட் நீங்க எது எடுத்தாலுமே வந்து 100 rupees தான். என்ன பேங்கிள் எடுத்தாலும் 100 rupees தான். நம்ம இப்ப வந்து நார்மலா வந்து ஒரு குர்த்தி போடுறோம், ஒரு சாரி போடுறோம்னா வந்து பெண்கள் அதிகமா யோசிக்கிற விஷயம் நம்ம பேங்கிள் வந்து ஏத்த மாதிரி போடுவோம், செட்டி ஏத்த மாதிரி போடுவோம்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து பேங்கிள் எல்லாமே வந்து ஒரு மாடர்ன் ரேஞ்சில தான் இருக்கு. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே வந்து போடலாம். அண்ட் நான் வந்தமே வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆன பேங்கிள் எப்படின்னா இதுதான். சோ இது வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து இப்படி இழுத்து நம்ம கைக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இதுவும் கூட இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம இப்படி இழுத்துக்கலாம் நம்ம கைக்கு ஏத்த மாதிரி. சோ அவ்வளவு அழகா இருக்கு. அண்ட் இது வந்து கோல்டன் கலர் அண்ட் நம்ம சில்வர் கலரும் வந்து இருக்கு. சில்வர் கலரும். சோ கோல்டன் கலர் ப்ரிஃபர் பண்ணாதவங்க சில்வர் கலர் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளவு அழகா இருக்கு. மணியும் கூட இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்ல, இங்க வந்து நிறைய பேங்கிள்ஸ் இருக்கு மெட்டல்ல அண்ட் கோல்டன் மெட்டல்ல எல்லாமே. இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து காப்பு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சில ரகட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து காப்பு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து அழகா இருக்கு. எல்லாம் வந்து சாரி கட்டிட்டு வந்து இந்த செட் பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டா அவ்வளவு கியூட்டா இருக்கும். இப்பயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேங்கிள். சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அண்ட் இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பக்கா சூப்பரா இருக்கு. நம்ம என்ன வாங்குறது, என்ன பாக்குறது, எந்த மாதிரி டிசைன் ப்ரிஃபர் பண்றதுன்னே தெரியல. எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஒரு கிளாசிக் லுக்கா தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குங்க. செம்ம கியூட் கலெக்ஷன். ஆக்சுவலி இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ எலிகண்டா செம்மையா இருக்கு. இதெல்லாம் 100 ரூபாய்க்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். கேர்ள்ஸ் எல்லாம் மறக்காம ஓடி வந்து வாங்கிடுங்க.
சோ என்னோட ஃபேஸ்ல வந்து பளபளன்னு பல்லெல்லாம் தெரியுதா? ஏன் அப்படின்னா நம்ம டால் ஷாப் வந்திருக்கோம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சின்சான் இருக்காரு என் கூட. ஹாய் சின்சான், எப்படி இருக்கீங்க? ரொம்ப கியூட்டான டால். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டால்ஸ் தான். அவ்வளோ கியூட் அண்ட் எலிகண்டா இருக்கு. சோ நம்ம இந்த டால்ஸ் எல்லாம் எங்க பாத்திருக்கோம் அப்படின்னா நம்ம கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கோம். இப்ப வந்து நம்ம நேர்லயே பாக்குறோம். எப்படின்னா ஒரு டாலா இல்ல நம்ம வந்து தூங்கும் போது இப்படி வச்சுட்டு தூங்குற ஒரு குட்டி அழகான டால்ஸ் எல்லாமே. அண்ட் ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயம்னா வந்து இந்த மாதிரி டால்ஸ் தான் வந்து அதிகமா வந்து கேர்ள்ஸ் அண்ட் குட்டி பசங்க வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ற ஒரு டால். அண்ட் இதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு பிங்க் கலர்ல அழகா கியூட்டா என்ன மாதிரியே இருக்கு. அண்ட் இந்த பொம்மை பாருங்க, செம்ம ஸ்வீட் அண்ட் கியூட்டா இருக்கு. ஸோ யானையோட தும்பிக்கை அண்ட் இதோட கலரே வந்து நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ற ஒரு கலர். அண்ட் இதோட காதை பாருங்க, அழகா இருக்கு. கடல் கன்னி. சோ நம்ம கூட இருக்கிறது டோரா. டோரா 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 டோரா. நான் தான் இன்னைக்கு புஜ்ஜி. இவங்களுக்கு செம்மையா இருக்கு. அண்ட் இதோட பேக் பாருங்க, அவ்வளவு கியூட்டா இருக்கு. இந்த பேக் எனக்கு எடுத்துட்டு போகணும் போல ஆசையா இருக்கு. டோராட முடி வந்து எப்பயுமே வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து புசு புசுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செம்ம கியூட்டா இருக்கு. செம்ம கலெக்ஷன்ஸா வச்சிருக்காங்க அவங்க. சோ நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கீ செயின். பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து கீ செயின்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இங்க வந்து டிஃப்ரெண்ட் கீ செயின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வந்தமே எனக்கு வந்து இந்த பிங்க் கலர் தான் கண்ணில் பட்டுச்சு. முன்னாடி பார்த்தா வந்து நம்ம நார்மலா விளையாடுவோம்ல, நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் விளையாண்டுருப்போம், அந்த மாதிரி ஒரு கீ செயின் தான். உள்ள பார்த்தா அப்படின்னா கிளாஸ். நம்ம ஃபேஸ் பாத்துக்கலாம், நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி கீ செயின்ஸ் இருக்கு. இதுலயே வந்து வேற வேற டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. அண்ட் சில பேத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி கீ செயின்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஹேண்ட்பேக்ஸ்க்கு போட்டுவாங்க, பர்ஸுக்கு போட்டுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிற கீ செயின்ஸ்லாம். ஸ்பைடர்மேனா? அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்து திஸ் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் இவர் யாரு? பிளாக் பேந்தர்ல வர ஒரு மனுஷன். யாரா அது? பிளாக் பேந்தர். எல்லா மார்வலஸ் ஹீரோஸ் எல்லாம் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்கப்பா. அண்ட் இவங்க வந்து ஒரு ஸ்பைடர்மேன். எல்லாமே ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸா வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து கை வேற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தா நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் பொம்மை கீ செயின் வேணும் நம்ம வீட்டுல அடம் பிடிச்சு வாங்கிருப்போம். இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் பொம்மை கீ செயின் இப்ப வரைக்குமே இதோட கிரேஸ் வந்து எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. பொம்மை கீ செயின் வாங்கி கொடுங்க அம்மா அப்படின்னு அழுதுருப்போம். எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி உடன்லயும் செஞ்ச மாதிரியும் இருக்கு. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. சோ இதுவுமே வந்து கிரேஸ் குறையாம தான் இருக்கு. இதுலயே வந்து கஸ்டமைஸாவும் சில பேர் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி. அண்ட் இதா நெக்ஸ்ட் சோ கியூட் திங் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இது செம்ம கியூட்டா இருக்குல்ல, எவ்வளவு கியூட்டா இருக்கு பேபி. சோ இது வந்து என்னோட ட்ரெஸ் கலருக்கு இருக்கறனால செம்ம கியூட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்ம வேற கலர்ஸும் பார்க்கலாம். அண்ட் திஸ் வந்து yellow with white, pink with white, எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தா இங்க 2 10 தான் என்னன்னா வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே கியூட்டா இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா
நம்ம ஸ்டெட் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஸ்டெட் மட்டும் இல்ல, எல்லாமே வச்சிருக்காங்க. அண்ட் இதை பார்த்தமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து பிளாக் மெட்டல்ல வந்து நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜிமிக்கி தான் அது. அண்ட் இது வந்து ரொம்பவே பெருசா அண்ட் எனக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து செம்ம கிளாசி லுக். அண்ட் நம்ம சாரிக்கு சுடிக்கு அந்த மாதிரி வந்து கிராண்டா ட்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெட்டை வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்ற கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இது ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். சோ நான் ஜிமிக்கி போட்டிருக்கேன். அண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, கண்ணாடி எதுவும் இல்ல. பட் ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு, ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. சோ இங்கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்ல வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ஜிமிக்கிஸ் அண்ட் நிறைய கம்மல் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது ஏத்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் எனக்கு இது பேசிக்காவே வந்து எல்லா பெண்களுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஜிமிக்கி தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் சூப்பரா இருக்கு. சோ டி நகர் வந்தா இங்க வந்து கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் உள்ள பாக்குறத விட வெளியில இருக்க குட்டி குட்டி பொருட்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து காஸ்ட்லியாவும் இல்லாம ரொம்ப கம்மியான பிரைஸ்லயும் நீங்க வாங்கிட்டு போகலாம். சோ தேங்க்யூ சோ மச், பை.